சரத்குமார் ராதிகா வாக்களித்து விட்டு வரும் காட்சி. கமலஹாசன் அவரது மகளுடன் வாக்குச்சாவடிக்கு வந்திருந்தார். அவரை போலீசார் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிக்குள் அழைத்து செல்லும் காட்சி. கமலஹாசன் சுற்றி பத்திரிகையாளர்கள் இருந்தபோது அவர்களை அழைத்து செல்ல மறுத்து அவரும் அவரது மகளும் ஏதோ வாக்குச்சாவடிக்குள் கமலஹாசன் கையில் ஆட்சி. ஸ்ருதிஹாசன் அளித்துக் கொண்டிருக்கிறார் எலக்ட்ரானிக் மிஷின் வாக்களித்து விட்டு வரும் ஸ்ருதிஹாசன். அடுத்ததாக நடிகர் கமலஹாசன் வாக்களிக்க செல்கிறார். மக்கள் நீதி மையம் தற்பொழுது திமுகவின் ஆதரவு கட்சி. இவர் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியும் கூட. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட கமலஹாசன் தோல்வியுற்ற நிலை இந்த முறை சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை. ஆதலால் கமலஹாசன் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த நிலையில் கமலஹாசன் இன்று காலை தனது மகள் உடன் வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்தபோது எடுத்த அமைதியா வாக்களித்து சென்ற காட்சி. இதோ வாக்குச்சாவடி மையத்தில் கமலஹாசன் வாக்களித்து வெளியேறும் காட்சி. உடன் அவரது மகள் ஸ்ருதிஹாசன். இன்று தேர்தல் நாள். தமிழகத்தின் 17வது சட்டசபை தேர்தல் 2020 காத்திருக்கிறார். வாக்கு சாவடிக்குள்ளும் ஏதோ சந்தக்கடை போல் மாறிவிட்டது. ரஜினிகாந்தை உள்ளே நுழைந்து நிம்மதியாக வாக்களிக்க விடாமல் சுற்றிலும் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொள்ள போலீசார் அவரை உள்ளே அழைத்து சென்று வாக்களிக்க வைப்பதற்குள் பெரும் பாடாகிவிட்டது. இப்படி வாக்குச்சாவடிக்குள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பிறரை அனுமதிக்கலாமா? அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் எளிதாக வாக்களிக்க முடியாமல் இதோ வாக்குச்சாவடிக்குள் அதிகாரியிடம் தனது ஆதார் கார்டை கொடுத்து ஐடி கார்டை கொடுத்து வாக்களிக்கும் ஸ்லிப்பை கொடுத்து விவரம் கேட்கிறார் ரஜினிகாந்த். அவரை கையெழுத்து கூட இடவிடாமல் சுற்றி நிற்கும் பத்திரிகையாளர்கள், கேமராமேன், ரசிகர்கள், காவல்துறை அதிகாரிகள் இப்படி அவரை சூழ்ந்து கொண்டு நிற்க ரஜினிகாந்தும் அவரது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பெரும் பாடுபட்டனர். இப்படி வாக்குச்சாவடிக்குள் கேமராவை எடுத்து செல்லலாமா? செல்போனுக்கே தடை என்ற சூழலில் இவ்வளவு எளிதாக ரஜினிகாந்தை சுற்றி நிற்கும் வாக்குச்சாவடிக்குள் பத்திரிகையாளர்கள் மற்றும் ரசிகர்கள், காவல்துறையினர் இதோ பாருங்கள், அவருக்கு மையிடுவதற்கு கூட முடியாத வகையில் சுற்றிலும் நெருக்கடி. இவ்வளவு பெரிய கலவரத்துக்குள் தான் ரஜினிகாந்த் மிகவும் டென்ஷனாக காணப்பட்டார். இப்படி கூட்டம் சுற்றிலும் சுற்றி கொண்டால் எப்படி வாக்களிப்பது, ஓட்டர் மிஷின் இருக்கும் இடத்திற்கு எப்படி செல்வது என்று ரஜினிகாந்த் மிகவும் டென்ஷனாக காணப்பட்டதாக
அங்கு இருப்பவர்கள் தெரிவித்தனர். இதோ தனது கையில் மையிட்டதை காட்டும் ரஜினிகாந்த் வாக்களிக்க செல்ல விடாமல் சுற்றிலும் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொள்ள ரஜினிகாந்த் அங்கேயே சிறிது நேரம் நின்று விட்டார் என்றே சொல்ல வேண்டும். எப்படி சொல்வது, எப்பொழுது செல்வது போன்றவை அவர் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது. இதோ சுற்றிலும் புகைப்பட கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொள்ள இது வாக்குச்சாவடிக்குள் நடந்த நிகழ்வு. இதோ அவர் வாக்கு பதிவு செய்யும் இயந்திரத்தை நோக்கி செல்ல முடியாத அளவிற்கு சுற்றிலும் கேமரா. வாக்களிக்கும் போது செல்ஃபி எடுத்தாலே 3 மாதம் சிறை தண்டனை, வாக்குச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்லக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையிலும் அவர் வாக்களிக்கும் இடத்தை சுற்றிலும் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டனர். அவரை வாக்களிக்க விடாமல் சுற்றிலும் நின்று கேமராமேன்கள். கடந்த முறை இப்படித்தான் அவர் யாருக்கு வாக்களித்தார் என்பது போன்றவை வெளிவந்த நிலையில் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருப்பதும் அவருடைய ஜனநாயக கடமைக்கு இடைஞ்சல் செய்வதும் அவருக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். எனவே இதோ ரஜினிகாந்த் வாக்களிக்கிறார். அவரை புகைப்படம் எடுக்க விடாமல் சுற்றிலும் பத்திரிகையாளர்கள், இதோ பெண் அலுவலர்கள் வேண்டுகிறார்கள், அவர்களை வெளியேறச் சொல்லுங்கள் என்று. இதோ பாருங்கள், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வாக்களிக்க வந்துவிட்ட நிலையில் ரஜினிகாந்தை சுற்றி இருக்கும் பத்திரிகையாளர்கள் இப்படி வாக்களிக்கும் ஓட்டுச்சாவடிக்குள் அனுமதிக்கலாமா? இது தனிநபர் சுதந்திரம் பாதிக்காதா என்ற கேள்வி எழுப்பிய நிலையில் ரஜினிகாந்த் வாக்களித்துவிட்டு மிகவும் பரபரப்புடன் வெளியேறும் காட்சி. அவரை சுற்றி வளைத்து பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து வீடியோ எடுத்த வண்ணம் இருக்க டென்ஷனானார் ரஜினிகாந்த் என்றே சொல்ல வேண்டும். இதோ வாக்குச்சாவடியை விட்டு வெளியேறும் ரஜினிகாந்த். இப்படி ரஜினிகாந்தை சுற்றி வளைத்து இதோ காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளருடன் மோதும் காட்சி. இதோ அவர் டென்ஷனில் ஒரு பத்திரிகையாளரை தள்ளிவிடுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி தள்ளுமுழுக்கிடையே தான் ரஜினிகாந்த் சிரமப்பட்டு வாக்களித்துவிட்டு வாக்கு மையத்திலிருந்து வெளிவந்தார் என்ற போதும் எதிர்காலத்தில் இதுபோன்று நடக்காமல் பெரும் விஐபிகள் வரும்போது ஒரு அளவுக்கு மேல் பத்திரிகையாளர்களோ மற்றவர்களே அனுமதிக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்க விதியாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் அளவிற்கு காவல்துறையினர் அவர்கள் வரும் முன் பேரிகார்டு போன்றவற்றை போட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இதோ மீண்டும் தனது காரில் ஏறி ரஜினிகாந்த் வீட்டுக்கு புறப்பட்டு செல்லும் காட்சி. இதுதான் ரஜினியின் டென்ஷனுக்கு காரணம். அவரை சுதந்திரமாக உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்ற கோபம். அடுத்து நடிகை குஷ்பு வாக்களிக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இவிஎம்மில் வாக்குப்பதிவு செய்யும் இடத்தில் வாக்களித்துவிட்டு ஓட்டு போட்டதற்கான அடையாள மையை சுட்டு விரலை காட்டுகிறார் குஷ்பு. இவர் வாக்களித்துவிட்டு வெளியேறும் காட்சி. இதோ குஷ்பு அவர்கள் வாக்களித்தார்கள். இதேபோல்தான் அஜித்துக்கும் மிக சிரமமாக போய்விட்டார். காதை பற்றி கொண்டு ரஜினிகாந்தை இவரும் அஜித்தும் வெளிவரும் காட்சி மிகவும் சிரமம். அவர் வாக்காளர் மையத்திற்குள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது என்றே சொல்லலாம். எனவே ரஜினிகாந்த் ஏன் டென்ஷன் பண்ணார்? இந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்து வெளிவருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. இதோ